ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்களையும் கருத்தரங்கங்களையும் என்னுடைய அனுபவ கருத்துக்களை இங்கே மற்றவங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இப்போ என்னுடைய 25 வருஷ அனுபவத்தில் எல்லா 12 பாவத்துக்கும் பலன் சொல்லக்கூடிய திறமையான நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. நானும் ஒரு சில இதையை கண்டுபிடிச்சி திருமண காலம், இந்த குழந்தை பேர், இந்த கல்வி, சொந்த வீடு, இப்படி படிப்பு, இது எல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணது இந்த திருமண காலம் அப்படிங்கிறது மட்டுமே. ஏன்னா இந்த திருமண காலங்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த கலியுக காலத்தில் குதிரை கும்பாட்டம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நல்லா படிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் மட்டும் சரியான முறையில் அமையறதுக்கு தாமதமாகுது, இல்லை லேட் ஆகுது, இல்லை திருமணமே நடக்காமல் கூட போகுது. ஒரு சிலருக்கு இளமையிலேயே திருமணம் நடக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதில், இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களோ குருமார்களோ இல்லை நான் படித்த புஸ்தகத்துலேயோ 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி குரு சுக்கிரன் இதை வச்சு தான் திருமண காலத்தை பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களுக்கு தான் வந்ததை தவிர முழுமையாக எந்த ஒரு ஜாதகத்துலேயும் வரலை. அப்போ நான் தனிப்பட்ட முறையாக திசா புத்தியின் அடிப்படையில் தான் ஒரு திருமணம் நடக்குன்னு கண்டுபிடிச்சேன். அப்போ எந்த மாதிரி திசைனா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் நடந்தால் அந்த காலகட்டத்தில் தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிச்சேன். அப்போ அதே போல் குழந்தை பேர் அப்படின்னால அந்த குழந்தை பேருக்கு நம்ம படித்ததில் என்ன பண்ணுறோம், 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதை வச்சு தானே குழந்தை பேர் எடுக்கிறோம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். இது அதாவது ஒரு வைத்தியர் அப்படின்னா 1000 பேரை கொண்டாதான் ஒரு அற வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் கண்டு உணர்ந்ததை தான் அது 2 வருஷமாக அது போராடி கண்டுபிடிச்சேன். அதையே இப்போ உங்களுக்கு எளிமையாக நான் அந்த திருமண காலமும் குழந்தை பேரும் எப்படி அப்படிங்கிறதுக்காக விளக்கத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். என்கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் படிக்கிறாங்க. நிறைய ஊரில் நான் கிளாஸ் போடுறேன். நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க. என்கிட்ட எளிமையாக அந்த பலன் சொல்கிற விஷயத்தைங்களையும் நான் சொல்லித்தரேன். அவங்க அரசாங்க வேலையா, சொந்த வீடு இருக்கா, இல்லை வரப்போகிற கணவர் எந்த மாதிரி இருப்பார், படிச்சிருப்பாரா, அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அதே போல் உடன்பிறப்புகளை துருவ கணிதம் வச்சு நான் சொல்கிறதில்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்ததை கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடியது எனக்கு எங்கள் அப்பன் சர்வேஸ்வரன் அருளால் எனக்கு கிடைச்சது ஒரு பெருமை என்று நான் சந்தோஷப்படுறேன். அதையே பலருக்கு நான் வழிகாட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு, அதாவது எந்த ஒரு ஜோதிட கருத்தாக இருந்தாலுமே எங்கள் அப்பா சொல்லுவார், அதாவது ஒரு விளக்கம் இல்லாதது வீணாக போகும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காகவே நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் ஒரு 2 ஜாதகமோ 4 ஜாதகமோ போட்டு என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு சொல்கிற மாதிரியே அந்த கருத்தரங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுக்குறேன். அப்போ ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் படித்தவங்களும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னுடைய ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் பேசியதை எதிர்பார்க்குறாங்க. நான் பேசுகிறத கேட்குறக்காகவே நிறைய ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. அப்படின்னால அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் நான் ஒரு 2 ஜாதகம் இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஜாதகத்து மூலிமா அந்த திருமண காலம், அதே போல் நட்சத்திர பொருத்தம் அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிற 2 ஜாதகத்துக்கு பாருங்கள் 10க்கு 4.5 பொருத்தம் தான் இருக்குது. 4.5 பொருத்தம் இருந்தாலே அவங்களுக்கு திருமணமாகி நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகளோடு இருக்காங்க. அதனால் கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய 2 பேர்த்த ஜாதகத்தை போட்டு வச்சுருக்கிறேன். அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். AM இந்த ஜாதக கட்டம் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பார்த்துங்க. இதை நீங்களே அதனால தான் எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனாலும் 67 அதாவது இவங்க உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னாவே எந்த ஊருக்கு போட்டிங்கனாலும் இதே கட்டம் தான் மாறு.
நம்ம பாகை மூலியமாக நம்ம பாடம் அதான் விளக்கம் சொல்லலை, கிரகங்களும் பாவகத்தையும் மட்டுமே வச்சு சொல்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி நான் போடலை. சரி பாருங்கள், இவருக்கு இந்த போட்டிங்கன்னாவே துலா லக்னம் அப்படின்னு சொல்லி வந்தது. இப்போ அதில் நம்ம திருமண காலத்துக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இங்கே நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால எளிமையாக சுருக்கமாக அந்த புரியும்படியான சில விஷயங்களை மட்டும் நான் ஒரு திருமணம் அப்படின்னா 9ஆம் இடம் சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை, எந்த ஒரு ஆசானும் சொல்லி தரல. அதாவது 9ஆம் பாவகம் ஏதாவது ஒரு வகையில், அதாவது 9ஆம் இடத்துடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம். அதான் அந்த திசாநாதன் திசை நடக்கும்போது 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் இடத்தை பார்த்த கிரகமாக இருக்கலாம், 9ஆம் அதிவின் சாரம் பெற்றதாக இருக்கலாம், இல்லை அந்த திசாநாதனாவது 9க்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம். ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, அப்போ சாரத்தின் மூலியமாக தான் அது வேலை செய்யும். இப்படிங்கிறத நான் ஒரு 10 ரூல்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த 10 ரூல்ஸை வச்சு தான் நான் மற்றவங்களுக்கு பாடமாக எடுக்கும்போது அந்த 10 ரூல்ஸ் மட்டும் இல்லை, நான் நிறைய அதாவது ஒரு புஸ்தகம் அளவுக்கு ஒரு 100-120 பக்கத்துக்கு நான் திருமண காலம், குழந்தை பேர், அது பொது பலன் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன். அதை என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு மட்டுமே நான் தரேனே தவிர வெளியே அதை விற்கிறதில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதனால் என்கிட்ட படிக்க வரவங்க நிறைய பேர் அதையே வாங்கிட்டு போய் பயன்படுறாங்க. சரி, அது விடுங்க. இப்போ இவருக்கு 9ஆம் இடத்துக்கு இவர் பிறக்கும்போது சுக்கிர திசை, அதாவது சுக்கிர திசை 8 வருஷம் 8 நாள் இல்லை 8 வருடம் 2 மாதம் 15 நாள். சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6, சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு 10, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் திசை வந்தது. ஆனால் செவ்வாய் திசையில் இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. ஆனால் இதில் எப்படி நம்ம 9ஆம் இடத்தை பயன்படுத்துறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் சில ஒரு உதாரண ஜாதகத்தோ தடை பாருங்கள். இப்போ செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்கு. செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த ராகுக்கு 3-11 பார்வை. இப்போ அந்த ராகுக்கு வீடு இல்லை, ஆனால் அதனால் சாரத்தின் மூலியமாக வேலை செய்ய அந்த ராகு 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ செவ்வாய் திசையில் திருமணத்தை கொடுக்குது. சரி, அதுக்கு அடுத்தது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போயிடுறோம், புத்திக்கு கொஞ்சம் பக்கமாக. அப்போ 5ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான். அப்போ சனியோட புத்தியில் திருமணத்தை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படின்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம். அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரம் சுக்கிரன் அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. 19/8/1994 இவருக்கு திருமணம். சரி, அதே போல இப்போ திருமணத்துக்கு நான் 7ஆம் இடத்தை தொடவே இல்லை, 7ஆம் அதிபதியை தொடலை, சுக்கிரனை தொடலை, செவ்வாயை தொடலை. ஆனால் 9ஆம் இடத்தை வச்சு திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது குழந்தை பேருன்னா நான் படித்ததுலேயே எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள் 5ஆம் இடத்தை பாரு, 5ஆம் அதிபதியை பாரு, குருவை பாரு, இப்படி தான் சொல்லி தந்தாங்க. ஆனால் எனக்கு சரியாக புரிபடலை. அப்போ நான் எடுத்தது என்ன பண்ணேன், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் ஒருவருக்கு குழந்தை பேர், சம்மந்தப்படலைன்னா இல்லை, லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக குழந்தை, சம்மந்தப்படலைன்னா இல்லை அப்படின்னு. அப்போ இல்லாத ஜாதகமெல்லாம் நிறைய நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருப்போம் இல்லை. அப்போ இவருக்கு பாருங்க நடக்கிறது செவ்வாய் திசை, செவ்வாய் லக்னத்தில் இருக்க. அப்போ இவர் குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லாமல்ல. சரி, அந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாம் இல்லையா. அப்போ இவருக்கு செவ்வாய் திசையே நடக்குது. அதாவது இந்த முதல்ல ஒரு ஆண் குழந்தை, அது 8/10/1995 ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ லக்னத்துக்கு லக்னாதிபதி, அதாவது லக்னத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் திசை நடக்கும்போது இவருக்கு குழந்தை பேர். அதுக்கு அடுத்தது 5 கோடி சனியின் புத்தியில், அதுக்கு அடுத்து அதே சுக்கிர அந்தரத்தில் இவருக்கு ஒரு முதல் குழந்தை ஆண் குழந்தையே பிறந்தது. அதுக்கு அடுத்து 2வது குழந்தை சொல்கிறேன். 2வது குழந்தை 11/5/2000 பிறந்தது. அது லக்னத்துக்கு, அதாவது ராகு திசையில் தான் குழந்தை பிறந்தது. ராகு எப்படிங்க 7ஆம் இடத்தை பார்க்கும்? ஒரு சிலர் 3-11 தான் பார்க்கும் அப்படிம்பாங்க, 7ஆம் பார்வை இல்லைம்பாங்க. வேண்டாம், பார்வை எடுத்துக்க வேண்டாம். அதாவது கருத்தரங்கத்தில் கருத்துக்களை சொல்கிறேன். உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் வெளியே நான் வந்துடுறேன், அப்போ கேளுங்க. ஏன்னா இது லைவில் எல்லாருக்கும் போயிட்டுருக்கும், எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் இடையில யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. உங்கள் சந்தேகம் எதாக இருந்தாலுமே நான் தனிப்பட்ட முறையில் வெளியே வரும்போது கேளுங்க. ஏன்னா இதே இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் இது போல் பேசி தர்க்கம் பண்ணி தான் அது சில சங்கடங்களை கொடுத்தது. சரி, அது இது பாருங்க. இப்போ செவ்வாய் திசை நடக்குது, அது செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை வந்தது. ராகு பார்க்கல, ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? செவ்வாய்.
அந்த செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கு. அப்ப ராகு திசையில குழந்தை கொடுக்கலாம்ல. அதே ராகு 5ஆம் இடத்தை பார்க்குமா, ராகு புத்தியில கொடுக்குமா. அதே 9 கூடிய புதன அந்த இடத்துல 2வது குழந்தை பிறந்தது. இப்படி அவங்களுக்கு திருமண காலமும் குழந்தை பேருன்னு நான் சொல்லிட்டேன். இது மனைவியின் ஜாதகம். இவங்க அதே போலதான் 10/7/1968 பிறந்தவங்க, 7/10 AM. இந்த ஜாதக கட்டத்தை போட்டுங்க. இவர் சிம்மல, அதாவது கடக லக்னம். இவங்களுக்கு என்ன மாதிரி, இவங்களுக்கு அதே போல இவங்க பிறக்கும் போது சுக்கிர திசை 4 வருஷம் 8 மாசம். ஆனா இந்த இவருக்கு திருமண காலம் அதே செவ்வாய் திசையில தான் திருமணத்தை கொடுத்தது. அது எப்படி நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட். முக்கியமாக நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது. எப்படி ஃபாலோ பண்ணி நம்ம 9ஆம் இடத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது. அது ஒரு 10 ரூல்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன், அது படிக்கிறவங்களுக்கு நான் தரேன். இருந்தாலும் ஒரு 2-3 விளக்கத்தை கொடுங்க. கொஞ்சம் இக்கட்டான ஜாதகத்தை போட்டால் தான் உங்களுக்கும் புரியுங்கிறதுக்காக போட்டேன். இல்லைன்னா எளிமையாக 9ல் இருக்கிற கிரகத்தை வச்சு பாருங்கள், 9ஆம் இடம் திசை 5 கூடிய புத்தி லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரான எளிமையாக சொல்லிட்டு போயிடுவேன். அது அப்படி இல்லை. இப்போ இவருக்கு நடக்க வந்து செவ்வாய் திசை. செவ்வாய் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்கள். செவ்வாய் 12ல் இருக்கு. அதாவது செவ்வாய் 12ல் இருக்கு. ஆனால் இந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு பாருங்க, ராகு சாரம் வாங்கியிருக்கு. அந்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கு, சாரத்தின் மூலியமாக வேலை செய்யும். அப்போ இந்த செவ்வாய் திசை சம்பந்தப்பட்டிருச்சா 9ஆம் இடத்துக்கு. அதுக்கடுத்து சுக்கிர புத்தி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு, 2, 4, 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் அப்படின்னு சொன்னேன், சுக்கிரன். சுக்கிர புத்தியில் நீங்க என்ன பண்ணோன்னு, அதாவது எப்படி புத்தி எடுக்கிறதுன்னு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது 9 புத்திகள் இருக்குன்னா எந்த புத்தி ஆக்டிவேட் ஆகும். இப்போ செவ்வாய் திசை அப்படின்னா செவ்வாய்க்கு அடுத்தது ராகு, ராகுக்கு அடுத்தது குரு, குருக்கு அடுத்தது சுக்கிரன். இப்படி ஒவ்வொன்று 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பார்க்கணும். அதை பயிற்சியில் நான் சொல்லித்தரேன். அதை அப்படி பார்க்கும்போது எந்த இடம் சம்பந்தப்படுதோ அந்த புத்தியில் அப்படின்னு எடுக்கணும். அது அப்போ சுக்கிர புத்தியில் நடக்குது, ஏன்னா 5ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம். அதுக்கு அடுத்தது அதே போல தான் இல்லை சந்திரன் இல்லை சுக்கிர புத்தியில் நடந்து. அதுக்கு அடுத்தது அதே போல தான் சுக்கிர புத்திக்கு அடுத்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, இப்படி எண்ணிட்டே வரணும். அப்படி எண்ணிட்டு வரும்போது பார்த்துட்டே வரும்போது லக்னத்துக்கு எந்த கிரகம் சம்பந்தப்படுதுன்னு பார்க்கணும். அந்த சம்பந்தப்படுற அந்தரத்தில் தான் அந்த அவங்களுக்கு குழந்தை பேர், அதாவது திருமண காலம் அப்படிங்கிறது. அப்போ ராகு 5ஆம் அதிபதியான சந்திரன், அதாவது ராகு கேதுக்கள் என்ன சாரம் வாங்க அப்படின்னா சந்திரன் சுக்கிரன் சாரம், ராகு என்ன சாரம், புதன் சாரம். அந்த புதன் சாரம் அந்த லக்னாதிபதி 2லிருந்து 5ஆம் லக்னாதிபதியை குரு பார்க்குது. அதனால ராகு அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. சரி, இவங்களுக்கு அதே போல் குழந்தை பேருனா லக்னத்துக்கு நம்ம 5ஆம் இடம் எடுத்துக்கிறோம். 5ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சு, உங்களுக்கு குழந்தை லேட் ஆகும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் என்ன பாருங்க, கல்யாணம் நடந்து 94ல் 95லேயே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை. அப்போ அடுத்த வருஷமே குழந்தை. அப்போ நம்ம 5ஆம் அதிபதி 12க்கு போனதுனால அது சூரியன் செவ்வாய் சேரக்கூடாது அப்படின்னால சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து குரு பார்க்குறான். அந்த குரு பாருங்க கேது சாரம் வாங்கி, கேது வந்து 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அதனால குழந்தை பேர் லேட் ஆகும். இப்படி தான் பொதுவாக நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனால் திசை புத்தி அந்தரத்தில் தான் நான் எடுத்து பலன் அப்படின்னு சொன்னேன். அதே செவ்வாய் திசை, செவ்வாய் எப்படி லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதியை சந்திரனை செவ்வாய் பார்க்குது. அப்போ இவருக்கு குழந்தை உண்டு அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை இருந்து அதாவது நடந்தால் தான் குழந்தை பேர். லக்னாதிபதி சந்திரன், நடக்கிற திசாநாதன் செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னாதிபதியான சந்திரனை பார்க்குது, குழந்தை பேர் உண்டு. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குறான். அப்போ 5ஆம் இடம் வந்து 5ஆம் அதிபதி 12க்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதை விட்டுட்டிங்கன்னா லக்னத்துக்கே எடுத்துங்க. லக்னத்துக்கு சந்திரன் புத்தியில். அதுக்கு அடுத்தது 9. எப்படி எடுத்தாலும் குழந்தை பேர் மட்டும் 1, 5, 9 தான் வரணும். அப்படி இல்லைன்னா 1, 9, 5 இந்த திசை புத்திக்குள்ளே தான் குழந்தை பேர் இருக்கும். அதான் இங்கே எல்லாம் ஒரு 40-50 பேர் இருக்கீங்க, எல்லாருமே திருமணமானவங்க தான், எல்லாருமே குழந்தை பேர் உள்ளவங்க தான். உங்கள் ஜாதகத்திலே அப்ளை பண்ணி பாருங்கள், உடனுக்குடன் ரிசல்ட்டு கிடைச்சிடும். அவன் எதுக்காக சொல்ல வரேன்னா இதை வச்சு இது போல பலருக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி திருமண பொருத்தம் அப்படின்னா இவர் பாருங்க, இந்த பெண் வந்து பூராட நட்சத்திரம், ஆண் வந்து பரணி நட்சத்திரம். அப்போ ஒரே சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா அடுத்தது சனி வந்ததுன்னா 2 பேர்த்துக்கு ஜென்ம சனி வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பாருங்கள், அது 10க்கு 4.5 பொருத்தம் தான் வருது. 4.5 பொருத்தம் வந்து இதில் ரட்சு பொருத்தம் இவருக்கு சுத்தமாக இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா ரட்சு பொருத்தம் வராது. ரட்சு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாது. இதுதானே நம்மளுக்கு சொல்லித்தந்த ரூல்ஸு. ஆனால் இவருக்கு ரட்சு பொருத்தம் இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க, 2 குழந்தையோட, நல்ல ஒரு பிரிவு இல்லை. அதே போல் பிரிவுக்கு நான் சொல்ல வரேன். அதாவது ஏழாம் அதிபதியும் புதனும் கெடக்கூடாது. 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டா, எளிமையாக நான் சொல்லித்தரேன், 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த லக்னத்துக்கு பாருங்கள், 7ஆம் அதிபதி சனி பகவான் கேந்திரம் மாரி 10ல் திக்பலத்தில் இருக்குது. ஆனால் அது நீசம் அப்படின்னு எடுத்துக்குவீங்க, சரி வேண்டாம், புதன் எடுத்துங்க. புதன் ஆட்சி பெற்றிருக்குது, அதனால் அது பிரிவு இல்லை. ஒன்று பலம் இழந்துருச்சு, ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னா கூட எதை எடுத்து அடிச்சுக்கு பிடிச்சிக்கன்னு வாழ்வாங்க அப்படின்னு எடுத்துங்க. பாருங்கள், இந்த லக்னத்துக்கு 7 கூடிய செவ்வாய் எங்கே இருக்குது? லக்னத்திலே இருக்குது. அப்போ கெட்டு போகல. புதன் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்திற்கு கெட்டு போகல, அப்போ பிரிவு இல்லை. எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். பிரிவு ஜாதகத்துக்கு பல ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டாம். 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தார வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நம்மளை நேரடியாக தொடர்பு பண்ணி கேளுங்க. அதான் என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 936 31 48 089. இந்த ஜோதிட ஆர்வலர்களோ ஜோதிடர்களோ 7 மணிக்கு மேலே என்கிட்ட சந்தேக ஜாதகங்களை இருந்தாலும் என்கிட்ட கொடுத்து தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கலை நான் அனுபவித்து கட்டுற கலை என்னோட மறைஞ்சிடக்கூடாது. நான் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் இருப்பேன். ஆனால் எனக்கு பின்னாடி வளரக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பலருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே என்னை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திங்க. ஆனால் அதை விட்டு போட்டு வாட்ஸ்அப்லேயோ குரூப்லேயோ போட்டு அதாவது சந்தேகங்களை அதில் போட்டு சில சங்கடங்களை மற்றவங்களுக்கும் சங்கடத்தை உருவாக்காதீங்க. நேரடியாக என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை இதுவரை கேட்ட ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் கைத்தட்ட முடியல, இருந்தாலும் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றிய நம்முடைய துரை ஐயா அவர்களுக்கு வாங்க ஐயா, பழனிசாமியா வாங்க, உள்ள வாங்க. மிக சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட மிக மிக அற்புதமான முறையில் இந்த திருமண பொருத்தம் எப்படி இருக்கும், எப்படி பொருத்தத்தை பார்க்க வேண்டும், ஒரு லேட் மேரேஜ், ஒரு சீக்கிரமாக மேரேஜ் ஆகிறது, அவனோட மேரேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்குன்றத ஒரு அற்புதமான முறையில் இங்கே சிறப்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. இளங்கமணியா, நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ கட்டம் போட்டு வந்து பேசுகிறேன். நீ எவ்வளோ நேரம் ஆகும்? சும்மா ஒரு கட்டம் தானே, சரி போட்டு வாங்க. இந்த 81வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சரவணபவ ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் நிறுவனர் உயர் திரு பரணி பாரதி ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போல் வேந்தர் டிவி புகழ் பழனிசாமி ஐயா அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அற்புதமான ஒரு தலைப்பில் அற்புதமான ஒரு கருத்துக்களை இவ்விடத்தில் பதிவு செய்ய இருக்கின்றார்கள்.
ஸோ இப்போ வந்து அடுத்த சிறப்பு பேச்சாளராக உயர் திரு நம்முடைய அறிவத்தினுடைய சிறப்பு பொறுப்பாளர் மற்றும் ஜோதிட ஆசானாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளங்கோமணி ஐயா அவர்கள் காதல் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படின்ற ஒரு வாங்க நம்முடைய பரணி பாரதி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட நம்முடைய திருச்செங்கோட்டிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அதாவது ஒருடைய ஜாதகத்தில்